ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும், பொலிட்டிக்கல் வீடியோஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் தான் டிவிகே ஃபேன்ஸ் கோயிலில் பாலிட்டிக்ஸ் வந்து இப்போ அடிப்படை அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இப்போ டிவிகே ஆட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக பிஎஃப் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஜென்ரலாக வரது அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பிஎஃப் அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள், அந்த ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னப்பா பார்ட்டி ஃபண்ட், அது என்னப்பா கட்சி நிதி அப்படின்னு ஜனங்க ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுக்குள்ளே என்ன இருக்கா அப்படின்னா என்ன, அது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கா, இல்லை இந்த ஆட்சியில் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு அலசி ஆராயிற அளவுக்கு அரசியல் பார்வை வந்து அடிப்படை அந்த அரசியல் பார்வை வந்து எல்லார்கிட்டையும் ரீச் ஆகணுன்றது உரிமையாக இருந்தாலுமே அதுக்குள்ளே யாருமே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை இத்தனை வருஷமாக. ஆனால் இப்போ டிவிக்கு ஆட்சியில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கிட்ஸும் அரசியல் பார்க்குறாங்க, சட்டசபை சீரியல் பார்த்துட்ருங்க ஜனங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே யூஎஸில் வந்து வேர்ல்டு கப் அந்த யூஎஸில் வந்து ஃபீஃபா அது நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல் நடக்குது. அப்புறம் படங்கள் புதுசாக வருதா வரலையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகாமல் நாங்கள் அரசியல் பார்க்கணும், அரசியல் கற்றுக்கணும். எங்கள் தளபதி அங்கே என்ன பேசுகிறாரு, டெய்லி தமிழக அரசியலில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வராரு, இல்லை தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு ஜனங்க சட்டசபையை பார்க்க ஆரம்பித்தது, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அந்த ஆர்வத்தை யங்ஸ்டர்ஸ் கிட்டேயோ ஃபீமேல்ஸ் கிட்டேயோ வந்து கொண்டு வந்தது டிவிகே ஆட்சி அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அவர் வந்து சட்டசபையில் எடுத்து வச்ச அந்த வார்த்தை வந்து ஆக்சுவலாக சொன்னது வந்து அவரோட ரைட் ஹேண்டாக, அதாவது அவரோட ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்த விக்னேஷ் அவர்கள், டிவிகே அமைச்சர் அவர்கள் தான் அதை வந்து சொன்னாங்க. ஏன்னா பின்னாடி அது நீங்கள் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், விஜய் சார் வந்து பின்னாடி திரும்பி அது என்னது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னும் போது ஸோ அந்த வேர்டை எடுத்து கொடுத்தது இல்லை, அது அவர் அந்த டிபார்ட்மெண்ட் விக்னேஷ் அவர் வந்து அந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து தான் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வேர்டை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்தது தான் விஜய் சார் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும் போது இதை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது அந்த வேர்டு எவ்வளோ பரபரப்பாக பேசப்படுது, அதை பற்றின விஷயங்கள் எவ்வளோ பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்படுது. அப்படி அது உள்ளே போகும்போது எவ்வளோ லூப் ஹோல்ஸு, எவ்வளோ இன்டர் கனெக்டடாக ஒன்றோட ஒன்று வந்து அது வந்து ஒரு கண்டினியூஷனாக போயிட்டே இருக்க ஒரு செயின் மாதிரி அந்த கரப்ஷன் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரிய வருதுன்னா இதுக்கெல்லாம் முதல் காரணம் டிவிகே ஆட்சி தான். ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதிங்கிறது காலங்காலமாக நடக்கிறது. பட் ஆனால் அது ஜனங்களுக்கு தெரிய வச்சது, ஜனங்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தது. இல்லை இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது, முக்கியமான ஒரு பேசிக் டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ இல்லைனா வந்து ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் என்ஓசின்னு சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுலையோ, அதுக்கப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்க ஒரு குட்டியாக ஒரு இடம் வாங்கி போடணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போடணுன்னா அதுக்கான அப்ரூவலுக்கு வந்துட்டு அலையும் போது அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து அதுக்கு வந்து இழுத்தடிக்கிற விஷயங்கள் அதெல்லாம் இனிமேல் நடக்காது. கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருந்தால் உங்களுக்கு உடனே அப்ரூவல் கிடச்சிரும். ஸோ அலைய வேண்டியதோ இல்லைனா நீங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டியதோ இல்லை, வெறும்னே அந்த டாக்குமெண்ட் கிளியராக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் கரப்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்னா இதெல்லாம் ஜனங்களுக்கான ஒரு புதிய மாற்றமாக இல்லை. இது வந்து புதுசு கவர்மெண்ட் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் ஆனால் புது விதமான மாற்றங்களாக இருக்குது. ஜனங்க இது வரைக்கும் பார்க்காததாக இருக்குது, இப்படி ஒன்று கேள்விப்படாததாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்கூல் சைட்லேருந்து சொல்லக்கூடிய நந்தகுமார் அவர்களோ நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து அந்த மாநில துறையை சேர்ந்து அவர் சொன்னதாகட்டும். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ வந்து இந்த 5 வருஷமாக திமுக ஆட்சியில் வந்து ஸ்கூலே நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து டக்குன்னு டிவிகே வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, லஞ்சம்லாம் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கான அப்ரூவல் கரெக்டாக தான் நாங்கள் ஸ்கூல் வந்து அந்த அப்ரூவல் ஈஸியாக கொடுத்துறோம். ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரே நாளில் அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் அவ்வளோ ஸ்கூல் அப்ரூவல் கொடுத்ததெல்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், இப்படி வந்து இதுக்காக நம்ம 5 வருஷமாக அலைஞ்சோமே இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இந்த ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கும் விஷயங்களுக்கு. ஏன்னா பில்டிங் போட்டு உட்காந்து வாங்கியிருக்காங்க. அன்பில் மகேஸ்வர் அவர்கள்லாம் பில்டிங் போட்டு உட்காந்து அந்த இது லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது புட்டு இப்போ வந்து ஆஃபீஸஸ் வெளில வைக்கும்போது இது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்துறது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து விஷயங்கள் அப்ரூவல் வாங்கி நடத்தினாலுமே அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கைடன்ஸாக இங்கேருந்து அங்கே கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி இவங்க கொண்டு வந்து
கொடுக்கணுன்றது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து லீகலாக எல்லாம் கரெக்டாக இருந்தால் கொடுங்கன்னு அங்கே அவங்க சொல்லிட்டாலுமே இங்கே இல்லை, நீங்கள் வந்து இதை கொடுத்தா தான் எங்களால் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், இவ்வளோ காசு கொடுத்தா தான் அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு இழுத்தடிச்சதெல்லாம் வந்து அவங்க ஓப்பனாக இப்போ சொல்கிறாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து இப்போ மக்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மின்சாரத்துறை, அதில் நடந்த விஷயங்கள் ஆகட்டும், சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் எடுத்து வச்ச விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் விஷயங்கள், அந்த கோல்னு சொல்லக்கூடிய அந்த கறி, அந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸில் நடந்த ஊழலாகட்டும், அப்புறம் ரோடே போடாத ரோடுக்கு கணக்கு காமிச்சதாகட்டும், அப்படின்னும் போது என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? என்னது கை வைக்கிற இடம்லாம் லஞ்சமா? ஜனங்களுக்கு வந்து பேசிக்காக கொடுக்க வேண்டிய விஷயத்தில் எஜுகேஷன், கல்வி, அப்புறம் வந்து கரண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக்காக ஜனங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் கணக்கு காமிச்சிட்டா நாங்கள் ஒன்றுமே பண்ணவே இல்லையா அப்படின்னு கையை வைக்கும்போது, அப்போது அது எங்கே நடந்திருக்குன்னும் போது ஒவ்வொரு வெள்ளை அறிக்கையாக வரும்போது அது மின்சாரத்துறை ஆகட்டும், அன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து மரியா வில்சன் அவர்கள் கொடுத்ததாகட்டும், ஒன்றுனா வெளியில் வரும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ இருக்கா, ஒவ்வொரு துறையிலையும் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கறத விடவும், இது ஆச்சரியமாக பார்க்கறதா இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ அலப்பறை நடந்திருக்கான்னு பார்க்கறதா அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விதமான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படின்னும் போது ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் லஞ்சம் அப்படிங்கிறது ரொம்பவே போயிருக்கு, அதை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதை வந்து ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓவர் நைட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபுல்லாக அவாய்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று. 100% க்ளீன் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இது வந்து இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் குறைக்க முடியும், இதை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ண முடியாது கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ரொம்பவே சூப்பராக டிவிகே கவர்மெண்ட் கையில் எடுத்திருக்காங்கன்றதை அங்கங்கே பார்க்க முடியுது. இதை ஒத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. அது ஸ்கூல் சைட்லேருந்து சொன்ன எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், இல்லை ஒரு சில ஃபேக்ட்ரியிலலாம் மினிஸ்டர்ஸ் டைரெக்டாக போய் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்டில் நான் பார்த்தேன், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி நடக்குது, அங்கே ப்ராப்பரான ஒரு கேன்டீன் டிபார்ட்மெண்ட் இல்லை, அங்கே வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண வேண்டிய சிலிண்டரை யூஸ் பண்ணாமல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரை யூஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ராப்பரான இட வசதி இல்லை தங்குறதுக்குன்னு சொல்லும்போது மினிஸ்டர்ஸ் அங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்குவீங்களா, இப்படி இருக்க இடம், அப்போ வாங்குற காசை இப்போ இதுக்குன்னு கவர்மெண்ட் அலாட் பண்ணுறது எங்கே எடுத்துகிட்டு போய் என்ன ஆகுது, இப்படி இருக்குது, இந்த இடமும் ப்ராப்பராக இல்லை, அவங்களுக்கு சமைச்சு போடுற இடத்துல ப்ராப்பரான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அங்கே யூஸ் பண்ணுற அந்த லேடியும் கேட்குறாங்க, கமர்ஷியல் சிலிண்டர் தானே யூஸ் பண்ணணும், நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கும்போது, அம்மா உணவகத்தில் நடக்கிற இப்போ மாற்றங்கள் ஆகட்டும், இது வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் அது ஆக்டிவாகவே இல்லாத விஷயங்கள், இல்லை சரியாக ஆக்டிவ் ஆகாமல் அது வந்து ஒரு ஹைஜீனிக்காவோ இல்லைனா ப்ராப்பராகவோ இல்லாத இருக்கிற விஷயங்கள் இப்போ ஏன்னா பிரேமலதா அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக வந்து போயிருக்காங்க, ஒரு அம்மா உணவகத்துக்கு போயிட்டு ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது, ஸோ அதெல்லாம் வந்து ஆனால் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டமை அது வந்து அதில் இருக்க லூப்போலையோ அதில் இருக்க மிஸ்டேக்ஸையோ இல்லை அது சரியாக ஆக்டிவாக இல்லைன்னா அது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாலே ஜனங்களுக்கு அது பெரிய மாற்றம் தான். நீங்கள் புதுசாக ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறத விட ஏற்கனவே இருக்கிற தப்புகளை சரி பண்ணாலே அது சரியாக இயங்கும்னா, அந்த தப்புகள் சரியானாலே அது வந்து பளிச்சுன்னு தெரியும், ஜனங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா அதை பண்ணுறதே பெரிய மாற்றம் தான். அப்போ அது புதுவிதமான மாற்றம் தான், பெரிய மாற்றம் தான், ஜனங்க எதிர்பார்க்குற மாற்றம் தான், ஜனங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய மாற்றம் தானா. அதை டிவிக்கு அரசு ரொம்பவே ஸ்மார்ட்டாக செய்கிறாங்க, ரொம்பவே எஃபோர்ட்டோடு செய்கிறாங்க, பொட்டென்ஷியலோடு செய்கிறாங்க, எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. என்ன இது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாகவும் நம்மளோடது ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் இருக்குது. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கும், போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இது அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் சைட்லேருந்து வைக்கிற ரெக்வஸ்ட்டுமா இருக்குது. ஸோ இப்போ வந்து ராஜினாமாக்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிறத விடவும் ஏன் நடக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடிய விஷயம். பதவிக்காக நடக்குதா, இல்லைனா மினிஸ்டர் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் ஆளுங்கட்சிக்கிட்ட போனால் அப்படிங்கிறதுக்காக நடக்குதா, இல்லை தன்னோட பொலிட்டிக்கல் அந்த சர்வைவலை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நடக்குதான்றது அவங்கவுங்களுக்கான இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். அது சொல்கிறவங்களதோ பேசுகிறவங்களதோ இல்லை அந்த இடத்துல இருந்து பண்ணுறவங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம பொதுவாக பார்த்தா இது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தான். அதுவும் ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க டிவிகேக்கு வராங்க, அதனால் அதாவது டைரெக்டாக சேர முடியாது, எம்எல்ஏ பதவி ராஜினாமா, ஏன்னா அவங்கள பழைய மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க இப்போ எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேற்று வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஆகட்டும், அவங்க வந்து தன்னோட எம்எல்ஏ போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு, அதாவது சபாநாயகரை வந்து டைரெக்டாக பார்த்து அந்த லெட்டர் கொடுத்து ரிசைன் பண்ணோம். ஸோ அது கொடுத்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் டிவிகேல சேருவார்
சேருவார் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடியே 5 பேர் ஆல்ரெடி வந்து டிவிகேல சேர்ந்துருக்காங்க, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு. அப்படின்னும்போது அந்த லிஸ்ட்டில் ஜெயக்குமார் அவர்கள், மரகதம் குமரவேல் அவர்கள், சத்யபாமா அவர்கள், அப்புறம் எஸ்கே சுப்பையா அவர்கள், அப்புறம் சி விஜயபாஸ்கர் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடியே வந்து 5 எம்எல்ஏஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 6வது இவங்களும் ரிசைன் பண்ணுறாங்க. இவரும் ரிசைன் பண்ண டிவிகேல சேருவாரா அப்படிங்கிறது, சேருவாருன்றதுக்கு அது கன்ஃபார்ம் ஆகலைனும். பட் ஆனால் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கான நெக்ஸ்ட் விஷயம் டிவிகேல சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒன்று ஏதோ ஒரு கட்சியில் அவங்க சேர்ந்து ஆகணும். எப்போ இங்கே ரிசைன் பண்ணிட்டாங்களோ கண்டிப்பாக டிஎம்கேக்கு போக போகிறதில்ல ஏடிஎம்கே ஆளுங்க. அப்போது அது கண்டிப்பாக டிவிகேக்கான விஷயமாக தான் இருக்கணும் போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் உட்கார மாட்டாங்கல்ல ரிசைன் பண்ணிவிட்டு. அப்படின்னும் போது அது டிவிகேக்கான விஷயங்கள் தான். ஸோ ஸ்டெப்பாக பண்ணுறாங்கன்னும் போது இது எதை நோக்கி போகுது? ரூலிங் பார்ட்டியை கூட சேர்ந்துட்டா சேஃபாக இருக்கலான்றதுக்காக போகுதா? சர்வைவல் மோடில் போகுதா? இல்லை நிஜமாவே ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னா ரூலிங் பார்ட்டி கூட இருந்தால் தான் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க பார்ட்டிலேருந்தே அவங்கவுங்க செய்யலாம். ஆனால் அவங்கவுங்களுக்கான பொலிட்டிக்கல் சர்வைவல்னு ஒரு இருக்குல்ல. இண்டிவிஜுவலாக நம்ம இந்த கட்சியில் இருந்தால் நம்மளும் வளரணும், கட்சியும் வளரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அப்போ கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தோணணும். இல்லைன்னா அந்த கட்சி தலைமையில் இருக்கவங்க அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்து வைக்கணும். அப்படின்னும் போது எடப்பாடி அவர்கள் விஷயத்தில் அவர் வந்து ஆட்டிடியூட் காட்டுறாரு, யார் கூடயும் ஒத்து போகலை அப்படிங்கிறது நம்ம செங்கோட்டையன் சார் விஷயத்துலேயே தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னும் போது ஸோ ஏன்னா அவருக்கும் செங்கோட்டையன் சாருக்கும் இருந்த கிளாஷில் தான் செங்கோட்டையன் பிரிஞ்சு வந்தார். அப்படின்னும்போது இதில் வந்து எங்கே வருதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோவும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஃபோட்டோவும் வைக்கிறதுல ஒரு கான்ட்ரவர்சி வந்து அதுலேருந்து தான் செங்கோட்டையன் பிரிஞ்சு வந்தார் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது, பேசு பொருளாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமோ, இல்லை அது வந்து அவருக்கு தேவைப்படுமோ, ஆனால் அதே சமயத்தில் அவரை நம்பி இருக்கிற கட்சிக்காரங்களுக்கும் அது தேவைப்படுன்றதையும் அவர் யோசிக்கணும். ஒன்று இப்போது அவருக்கான அந்த வாரிசு அரசியல் பேச்சும் அடிப்படுது. அவரோட புள்ள அவர் அரசியலுக்கே வரமாட்டார் புள்ள அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து வெறும் அடிப்படை கட்சி உறுப்பினர் தான். அப்படிலாம் என்னதான் சொன்னாலும் அரசியல்வாதிங்க பேச்சை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல முக ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் தான், என்னோட வாரிசு அரசியலுக்கு வந்துட்டு உதயநிதி அவர்கள் வரமாட்டார் அப்படின்னு. இப்போ உதயநிதியும் தன்னோட பிள்ளை இன்பநிதியும் அப்படி சொல்லுவார். ஆனால் ஃப்யூச்சரில் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தானே தெரியும். மக்கள்கிட்ட சொல்கிறது தானே, சொல்லி வைப்போம், செய்யும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தானே இத்தனை வருஷமாக தமிழக அரசியல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்கள் தன்னோட கட்சி ஸ்டாண்டை விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது கிடையாது, தன்னோட ஸ்டாண்டை விட்டு கொடுக்கலன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கும், அதில் 10 பேர் இருந்தாலும் 15 பேர் இருந்தாலும் அந்த கட்சிக்கு தலைமை நான் தாப்பா. அப்போ எனக்கு அப்போ வந்து என்னோட புள்ளையை கொண்டு வரத்துக்கு அந்த பதவியை நான் ஃபஸ்ட்டு இழுத்து பிடிச்சாதான் என்னோட புள்ளையை அங்கே உட்கார வைக்க முடியுன்றது அவர் தெளிவாக இருக்கார். ஸோ அவர் கட்சியை பற்றி கவலைப்படல, அவரோட ஸ்டாண்டை பற்றி கவலைப்படுறாரு. அப்படின்றதுல தான் அங்கேருந்து மூவ் ஆகிற எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா அப்போ தான் கட்சி தகவல் சட்டம் இவங்க மேலே வராது. ஸோ ரிசைன் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படியே மாற முடியாது. ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு இவங்க எந்த கட்சிக்காக இப்போ மாறுறாங்களோ அந்த கட்சியில் நின்று திருப்பி எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறத. இதில் என்னென்னா எம்எல்ஏ ஆனவங்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு போகும்போது மக்களோட பணம் அவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடுச்சா? ஒரு எலெக்ஷன் வச்சு நீங்கள் உங்களை வின் பண்ண வச்ச மக்கள் வந்து அவ்வளோ முட்டாளாயிட்டாங்களா? நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வைக்கிறதுன்றது கவர்மெண்ட் வந்து ஏனோ தானோன்னு செய்ய முடியாதுல்ல. அதுக்கான ஒரு செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு தான் ஆகணும். அப்படின்னும் போது அந்த எலெக்ஷன் நடத்துறது என்னதான் அது பை எலெக்ஷனாக இருந்தாலும் கம்மி தொகுதிக்கு தான்ப்பா நடக்க போகுது. ஒரு 5 தொகுதிக்கு நடக்கும், 6 தொகுதிக்கு நடக்கும்னு சொன்னாலும் அதுக்கான ஒரு எஃபோர்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு தான் ஆகணும், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போட்டு தான் ஆகணும்னா மக்கள் வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்களா? இவங்களுக்கான அரசியல் இந்த குழப்பத்துக்குள்ளேயே வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கான சர்வைவலை எப்படி பார்ப்பாங்க ஜனங்கன்னு யோசிக்கும் போது ஜனங்களை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்டாக இல்லாமல் இதே நீங்கள் முன்னாடியே யோசிச்சிங்க அப்படின்னா ஒரே கட்சியாக நின்று மெஜாரிட்டியும் டிவிகேக்கு வந்திருக்கும், பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்காது. இப்போ வந்து ஒருத்தராக மாறுறீங்கன்றது ஓகே, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற ஆங்கிள் ஜனங்க வந்து இது கூட பழகி போயிட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னும் போது டெய்லியும் ஒருத்தராக ராஜினாமா பண்ணுறது, ஏற்கனவே 5 பேர் பண்ணாங்க, இப்போ இன்னொருத்தரும் பண்ண போகிறாரு, இன்னும் எத்தனை பேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விலாம் வரும்போது விஜய் அவர்கள் கையில் எடுத்தது என்னோட பர்ஸ்பெக்டிவில் எப்படின்னா இது விஜய் அவர்கள் கையில் எடுத்தது ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறத விடவும் அரசியலில் சேர்ந்தாச்சு, அரசியல்வாதியாக ஆயாச்சு, அப்போ அரசியல் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து முதல்வன் படத்தில் நம்ம அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கையில் எடுத்தது திமுகவோட எதிர்ப்பு அரசியல் தான்.
அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ திமுகவோட எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்கிற இடத்துல திமுக அந்த இடத்துல ஆளுங்கட்சியாக இருந்திருந்தா ஏடிஎம்கே இருந்தால் அவங்க ஏடிஎம்கே எடுத்திருப்பாங்க மேபி. ஆனால் திமுக இருந்ததுனால அவர் வந்து எப்பயுமே அந்த ஒரு ஸ்மார்ட் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து பண்ணக்கூடிய பிரச்சாரமாக இருக்கிறது தான் ஸ்மார்ட் பிரச்சாரமாக இருக்கும். அது வந்து பார்லிமெண்ட் அசம்பிளிலேயோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் பார்ட்டியாக இருக்கவங்களை எதிர்த்து யாரும் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து தான் பண்ணுவாங்கன்னா அங்கே டிஎம்கேவை எதிர்த்து அவங்க பண்ணதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போது இவ்வளோ நாளாக டிஎம்கேவை எதிர்த்து இருந்த ஏடிஎம்கே ஏன் வரல அப்படின்னும் போது நீங்கள் ஓட் பர்சன்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ பார்க்குறச்ச டிஎம்கே அவங்களோட தோல்விக்கான காரணம் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, ஆனால் தேர்ட் பிளேஸாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இப்போ யாரும் கவனிக்கிறதும் இல்லை. எடப்பாடி அவர்கள் சட்டசபைக்கு வராரு, ஆனால் அவர் கட்சின்னு ஒன்று இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சர்வைவல் ஆகுமான்றதே டவுட்டாக இருக்கணும் போது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்கள் காரணம் ஒவ்வொருத்தராக இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் தான் ரிசைன் பண்ணிட்டு வரதும் பேசு பொருளாக பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது ஜனங்க வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதுல தெளிவாக இருந்திருக்காங்க எலெக்ஷன் அப்போது. ஸோ அப்போ அந்த அகெயின்ஸ்டான ஸ்டாண்ட் ஏடிஎம்கேக்கு எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கே மேலே அவங்களுக்கான அந்த பிடிமானம் போயிடுச்சு. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அம்மாக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து ஒரு புரிதலோடவோ ஒரு கொள்கையோடவோ இல்லை டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாவோ அங்கே எடப்பாடி அவர்களும் அந்த கட்சியும் செயல்படலை அப்படின்னும் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்மா உணவகம் தான். அவங்களால அம்மா உணவகத்தையே ஆக்டிவாக வச்சுக்க முடியல, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இவங்களை நம்பி தமிழ்நாட்டை எப்படி கொடுக்கறது? அப்போ டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இவங்க என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க போகிறதில்ல அப்படின்னும் போது டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக டிவிகே நிற்கும்னு வந்து டிவிகே பிரச்சாரம் பண்ணதுலையோ அதே டிவிகே எம்ஜிஆரோட கொள்கைகளையும் கையில் எடுக்கும், அம்மாவோடது அந்த ஒரு விஷயங்களையும் அம்மாவோட உணவகம் ஆரம்பித்து அம்மாவோட தொண்டர்களையுமே ஆதரவளிக்கும் அரவணைக்கும் அப்படின்னு டிவிகே அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் அசம்பிளியில் சொன்னது. ஏன்னா அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து அங்கே வந்து எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கும் போது ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து அழுதுருப்பார். ஒரு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அழுதுருப்பாருங்க அசம்பிளியில் எம்எல்ஏ பதவி ஏற்றுக்கிறப்போ. அப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்கள நேரில் பார்க்கும்போது லீமா ரோஸ் அவர்களெல்லாம் நேரில் வந்து விஜய் சார் போய் அப்புறம் போய் பார்த்தாரு இல்லைங்களா? அப்போ வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் சார் வந்து அந்த அழுதவர் அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்ட ஒருத்தர் கிட்ட நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் கட்சி அப்படின்ல மாதிரி சொல்லும்போது இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணார். ஏடிஎம்கேவோட கொள்கைகளை கையில் எடுக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் முன்னாடி ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்டில் அம்மா அவர்கள் ஃபோட்டோ தான் இருந்தது. அவர் எம்எல்ஏவாக சட்டசபைக்கு வரும்போது அது வந்து நம்ம வந்து பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட பார்த்தது. இப்போ அங்கே வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் அங்கே அவரது வந்துருச்சு அவர் பாக்கெட்டில். இங்கே இவர் செங்கோட்டையன் பாக்கெட்டில் அம்மா அவர்கள் ஃபோட்டோ இருந்தது. அவர் அதை வச்சுக்கிட்டு தான் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விஜய் சாரும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக ஆப்வியஸாக தனக்கான கட்சி விஷயங்களை அந்த ஒரு அரசியல் மூவாக பண்ணிகிட்ருக்கார். இது தப்பு சரி அப்படிங்கிறத மீறி ஜனங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா காலங்காலமாக ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. எம்ஜிஆருக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஓட்டு போட்டேன்ப்பா, இப்போ அம்மாவே இல்லைனாலும் நாங்கள் ஏடிஎம்கே சைடு தான்ப்பான்னு சொல்லக்கூடிய ஏடிஎம்கே தொண்டர்கள் ஏடிஎம்கே ஃபேன்ஸ் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்கன்னா அப்போ அவங்க எதிர்பார்க்கறது அம்மா செஞ்ச விஷயங்களும் எம்ஜிஆர் செஞ்ச விஷயங்களும் திருப்பி நம்ம நாட்டுக்கு திமுகவை எதிர்த்து யார் செய்வாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல டிவிகே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிதுன்னா திமுகவோட அகெயின்ஸ்டாக நிற்கக்கூடிய டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓட்டு விதத்துலையுமே ஏடிஎம்கே லாஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னும் போது ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இல்லைங்கிறது அங்கே விஷயம் இல்லை. ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் டிவிகேவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் வெறும் 47 எம்எல்ஏஸோட ஏடிஎம்கே நின்னது. அப்போது இங்கே 59 வந்திருந்தாலுமே டிஎம்கேல அதுவுமே கலைஞர் மேலே வச்சிருந்த விஷயத்தில் அந்த பர்சன்டேஜில் வந்து அடிப்படை தொண்டர்கள் தான் டிஎம்கேக்குன்னு சொல்லும் போது முக ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜனங்களோட மதிப்பை ஏர்ன் பண்ணலைன்றது தான் குளத்தூரில் அவர் வாங்கின அடி. அப்போ ஏடிஎம்கே ப்ராப்பராக டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட் எதிர்கட்சியாக அந்த செயல்படலை அப்படின்றது தான் ஏடிஎம்கே வாங்கின அடி அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டை விடவும் டிவிகே பெஸ்ட்டுன்னு அவங்க டிவிகேவை எடுத்தாலும் டிவிகே என்ன செயல்பாடுகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அம்மா வச்சு அந்த திமுகக்கு அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆரோட கொள்கைகளை கையில் எடுக்கிறாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இந்த உணவு திட்டம் இருக்குது இல்லைங்களா, ஸ்கூல்ஸில் கொடுக்குற சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவர் எடுத்திருக்காரு. அது வரைக்கும் 5th வரைக்கும் தான் இருந்தது. இப்போ 6th to 8th மிடில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் கையில் எடுத்திருக்காரு. அம்மா உணவு ஆக்டிவாக வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்கிற இடத்துல ஸோ அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஏடிஎம்கேவோட அந்த ஓட் பேங்க்கையும் டிவிக்கே வாங்கியிருக்கு. இப்போ ஏடிஎம்கேக்கே ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் டைரக்ட் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் இப்போ டிவிக்கே ஆட்சி நடக்கும்போது நாங்கள் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டோம். பட் ஆனால் டிவிக்கே நல்லா தான் செய்கிறாங்க, எங்களுக்கு ஓகே தான் டிவிக்கே வந்தது. ஆனால் டிஎம்கே வரலல்ல,
அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ பை எலெக்ஷன்லையுமே டிஎம்கே தனியாக நிற்கும், ஜெயிக்காது அப்படிங்கிறதெல்லாம் மீறி ஒருவேளை ஆட்சியை வந்து 6 மாதத்தில் நாங்கள் கழுத்துருவோன்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து எப்போ வேணால் எலெக்ஷன் வரும், டிஎம்கே தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுங்கள், அவேர்னஸை வெயிட் பண்ணுங்கன்னு மு.க. ஸ்டாலின் அவர் குரல் கொடுத்தாலும் எலெக்ஷன் வேணால் வரலாம், ஆனால் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விதான். ஸோ ஏன்னா நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எப்போ கூட்டு சேர ஆரம்பிச்சிங்களோ, டிவிக்கு ஆட்சியில் உட்காரக்கூடாது, விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்காரக்கூடாதுன்னு அப்போவே ஜனங்களுக்கு இன்னும் அந்த பேச்சு வந்து ரொம்பவே ஒத்துக்க முடியாத பேச்சாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் டிஎம்கேன்னு இருந்த விஷயம் இப்போ டிவிக்கு வரக்கூடாதுன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி நீங்கள் கூட்டு சேருவீங்கன்னா அதை ஜனங்க ஒத்துக்கல. ஏன் உள்ளே இருக்க இடதுசாரி கட்சிகளுமே ஒத்துக்கல, விசிகே அவர்களுமே ஒத்துக்கல, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்னு சொல்லக்கூடிய அவருமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லாருமே சொன்ன ரீசன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க வச்ச விஷயம் அதுதான். ஐ மீன் விசிகே, அதாவது உள்ள நடந்த அந்த டாக் பொய்யா உண்மையா அப்படிங்கிறத விட அடிப்படையில் அந்த டாக் நடந்திருக்கு. அது உதயநிதி அவர்களோடது அந்த விஷயங்களை வச்சு நடந்திருக்கு. ஏன்னா உதயநிதி ஒருவேளை டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தா உதயநிதி அவர்கள் தான் சிஎம் ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட பிள்ளைக்கு அந்த ஆட்சி பவரை கொடுக்கணுன்றதுல டிஎம்கே தெளிவாக இருந்தாங்க. ஐ மீன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. ஆனால் தன்னோட புள்ள வர வேண்டிய இடத்துலையும் இல்லை தான் வர வேண்டிய இடத்துலையோ, ஐ மீன் உதயநிதி வர வேண்டிய இடத்துலையோ விஜய் அவர்கள் வந்ததை அவங்களால ஒத்துக்கவே முடியல. ஸோ விஜய் வரக்கூடாது, அதுக்கு பதில் எடப்பாடி கூட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி சிஎம் ஆக்கிடலாம், இல்லைன்னா நம்ம சைட்லேருந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து விசிகே அவர்களை அசிஸ்டன்ட் சிஎம் ஆக்கிடலான்ற பேச்செல்லாம் போனது உண்மைதான். அப்படின்னும் போது இப்பயுமே நம்மளால் பார்க்க முடியுது, விசிகே அவர்கள் ஒரு நாள் இந்த பக்கம் பேசுகிறார், அதாவது விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, ஒரு நாள் டக்கால்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ ஒன்று குழப்பத்திலே இருக்காரு, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காருன்னு தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியோ இல்லை ஐயூஎம்எல் மாதிரியோ அவரால் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கே என்னைக்கு வேணால் சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டையும் நீங்கள் ஜனங்களுக்குள்ளே உருவாக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது சுத்தமாக ஏடிஎம்கே மேலே ஜனங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, டிஎம்கே மேலேயும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஜனங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கட்சி வேலை செய்கிறவங்க கட்சி தொண்டர்கள், அவங்க எந்த கட்சியில் வின் பண்ண கட்சியில் இருக்காங்களோ தோத்த கட்சியில் இருக்காங்களோ அப்படிங்கிறது இல்லை. ஜனங்களுக்கு நல்லது செய்யலைன்னா முதல்ல நாங்கள் எங்களோடது உறுப்பினர் அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை காப்பாற்றிக்கணும்ல, இல்லை நாங்கள் வந்து ரூலிங் பார்ட்டி கூட சேர்ந்தால் தான் ஜனங்களுக்கு இன்னும் நல்லது செய்ய முடியும்ல, பவர்லேயே இல்லாத ஒரு கட்சி கூட இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து ஆக்டிவாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு சிலர் கருத்து. அது இதுவும் சரிதான், அதே கட்சியிலேருந்து செயல்படணும், தோத்த கட்சியாக இருந்தாலும் அதுலேருந்து செயல்படணுன்றதும் தப்பு கிடையாது, இல்லை வின்னிங் பார்ட்டி கூட சேர்ந்து நாங்கள் ஜனங்களுக்கு செய்யணுன்றதும் தப்பு கிடையாது. பட் ஆனால் அவங்கவுங்களுக்கான சர்வைவல் மோடுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுவும் உள்ளே இங்கே நல்லாவே தெரியுது, இந்த ராஜினாமாக்கள் மூலிமா நல்லாவே தெரியுது. அப்படின்னும் போது சரிப்பா, அப்படி ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் இங்கே வராங்க, வரும்போது அவங்கெல்லாம் அந்த லஞ்ச ஊழல் அந்த இப்போ விஜய் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம், அந்த கரப்ஷன் கேஸ், அப்புறம் வேலுமணி அவர்கள் அவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், உள்ளே சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது டிவிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே, நாளைக்கு இவங்களில் யார் மேலே கேஸ் ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, கேஸ் போயிட்டுருக்கு, ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கலன்றதை ஜனங்க கண்டிப்பாக விமர்சனம் வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் இப்போது ஃபஸ்ட்டே லிமரோஸ் தலைமையில் நம்மளுக்கு வந்து அவங்க வேலுமணி தலைமையிலையும் விஜய் பாஸ்கர் அவங்க தலைமையிலும் ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. ஆனால் அப்படி வந்தாலுமே ஏன்னா 25 பேர் இங்கே 27 பேர் அங்கே அப்படின்னு ஸ்பிளிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து நடந்த குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே ரெண்டா அந்த 47 ரெண்டா ஸ்பிளிட் ஆன விஷயங்கள் 20+20+ ஸ்பிளிட் ஆன விஷயங்கள்லாம். ஆனால் அப்படி நடந்தாலுமே நீங்கள் என்னதான் எங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலுமே நாங்கள் மினிஸ்டர்ஸ் பதவி ஏடிஎம்கே யாருக்காச்சும் கொடுப்பாரா விஜய் சார் அப்படின்னு பார்த்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அதில் குறை சொல்லலான்னு சொல்லும்போது அவர் ஸ்மார்ட்டாக அதை தூக்கி தான் ஐயூஎம்எல்க்கோ விசிகேக்கோ கொடுத்தாரு. கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா, ஆனால் இவங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஏடிஎம்கே கொடுக்கலன்னா அங்கே தான் விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லவங்களுக்குலாம் விஜய் சொன்ன பதிலடி. ஏன்னா இவங்கவுங்க மேலே எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, இல்லைனா இந்த கேஸ்கள் விசாரிக்கப்படும் போது எப்படி போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இது ஆளும் கட்சியான டிவிகேக்கு எந்த விதத்துலையும் காம்ப்ளிகேட்டாக கூடாது அப்படின்ற இடத்துல நீங்க சப்போர்ட் கொடுங்க. பட் ஆனால் மினிஸ்டர் பதவி யாருக்கு கொடுக்கணுன்றது சீஃப் மினிஸ்டரோடது தானே, அவர் எப்போ வேணா ரொட்டேஷன்ல அந்த மினிஸ்டர் பதவியை மாற்றலாம். விசிகே அவர்கள் சொன்ன மாதிரி தான், நீங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நாங்கள் வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் எப்போ வேணா வெளியில வந்துருவோம். ஐ மீன் மினிஸ்டர் பதவி வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வந்து கொடுத்த அந்த
கூட்டணியிலேருந்து கொடுத்த அந்த விஷயங்களை வந்து அதாவது திமுகலே இருப்போம், ஆனால் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னது தானே விசிகே அவர்கள் தான். அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்போ வேணால் எந்த ஸ்டாண்ட் வேணால் எடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விசிகே அவர்கள் சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அந்த மினிஸ்டர் பதவியை இப்போ கொடுத்துருந்தாலும் அவர் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணுன்றது அவரோட பொறுப்பில் இருக்குது. அவர் எப்போ வேணால் ரொட்டேஷனில் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியை மாற்றலாம். சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் மற்ற அமைச்சர்கள் பதவியை மாற்றலான்ற அதிகாரம் அவருக்கு இருக்குது, அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு நல்லாட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கான விஷயமா இருக்குது. அது வந்து சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னதான் இந்த கட்சி விட்டு கட்சி மாறினாலும் உறுப்பினர்கள் மாறினாலும் ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல நின்று இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணவங்களாம் டிவிகேல வின் பண்ணாலுமே அந்த மினிஸ்டர் பதவி அப்படிங்கிறது அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த போஸ்டிங் யாருக்கு கொடுக்கணுன்றது சீஃப் மினிஸ்டர் கையில் தான் இருக்குன்னா சிஎம் அவர்கள் விஜய் அவர்களை மட்டும்தான் நம்பி ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு கீழே இருக்க கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு கூட தெரியாமல் தான் ஓட்டு போட்டோன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம் மைனஸாகவும் பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் நல்லது செய்வாங்க. எங்கள் தொகுதிக்கு டிவிக்கே வின் பண்ணியிருக்குப்பா, அது யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த டிவிக்கே மெம்பராக இருக்கக்கூடியவர் விஜய் கீழே செயல்படுறவர் தானே, விஜய் சொல்கிறத செய்யக்கூடியவர் தானே, அது எங்களுக்கு போதும், எங்கள் விஜய் என்ன செய்வார், எங்கள் விஜய் தளபதி அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஜனங்க வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற இடத்துல டிஎம்கே டிவிக்கு சரியில்லை ஆளுங்கட்சி சரியில்லைன்னு சொல்கிறது இன்னும் அதிருப்திக்கு ஆளாவாங்கன்றதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். இப்போ பை எலெக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ஏடிஎம்கேவோட சப்போர்ட் அந்த குதிரை பேரம் நடக்குதா இல்லை கழுத பேரம் நடக்குதான்லாம் கான்ட்ரவர்சி போகும்போது அவர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. இவங்களாம் வாலண்டியராக வராங்க. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அவர் வந்து மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் வந்ததெல்லாம் வந்து நம்ம வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்சி விட்டு கட்சி மாற மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட ரொம்ப கொள்கை பிடிமான இருக்கவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே மாறி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள எது அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம், இந்த சாதி வேறுபாடு மத வேறுபாடு இல்லாமல் நல்லிணக்க அரசியல் நடக்கும், எல்லாருக்கும் ஈக்குவலான அரசியல் நடக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்கள ஈர்த்திருக்கு அப்படின்றத நம்மளால் அவங்க சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுன்னா இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பேஸில் தான் வந்து வன்னியரசு அவர்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தது அப்படின்லாம் வரும்போது ஸோ ஜனங்க இதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களும் ஒரு வார்த்தை விட்டார். அவர் வந்து ஸ்கூல் பசங்களோட ஐடி கார்டிலலாம் கூட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கேஷ் கமெண்ட்டில் போட்டுருவோன்னு சொன்னதும் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போது மீடியாக்கள் அதை தப்பாக நரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் போது அது வந்து மீடியாக்கள் வந்து இப்போ டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. இன்னுமே ஸ்டில் பல மீடியாக்கள் ஓரளவுக்கு 90% மீடியாக்கள் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஆளுங்கட்சி 5 வருஷமாக அவங்க இருந்தது ஒன்று, இன்னொன்று டிவிகே கவர்மெண்ட் மீடியாவை சட்டையே பண்ணலை. அப்படின்னும் போது நீங்கள் எங்களை சட்டையே பண்ணலைல்ல, எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ல பத்திரிகையாளர்களை நீங்கள் மீட் பண்ணலை, எங்களுக்கான ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கல, நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் டெல்லியிலுமே எங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னும் போது இன்னுமே ஸ்டில் பல மீடியாக்கள் டிவிகே மேலே கோவமாக இருக்காங்க. அப்படிங்கிறத விடவும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். அவர் எல்லா டீட்டெயிலும் வந்து ஐடி கார்டில் போடுவாங்கன்னு சொன்னார். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த கேஸ்ட்டையும் அவர் சொல்லியிருக்க வேணாம், அதையும் அவர் சேர்த்து சொன்னதும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லை அது வந்து தப்பாக இது பண்ணி மேபி அவர் சொன்னது ஜனங்க அந்தளவுக்கு முட்டாலும் இல்லை, இவர் அது மீன் பண்ணதும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான் அவர் செங்கோட்டைன்னு சொல்லும்போது என்னதான் அவர் மூத்த தலைவராக இருந்தாலுமே ஸோ அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வேணான்னு சொல்லி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, அது இருக்காதுன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஐடிக்குன்னு வரும்போது இது சொன்னது அப்படின்னும் போது நாங்கள் பொறுத்துவாக எல்லா டீட்டெயிலும் அந்த ஐடியில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தோன்னு இவங்க கொஞ்சம் உருட்டினாங்க. இருந்தாலுமே அது அப்படி இல்லை, நாங்கள் இப்படி தான் அதை பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஐடி கார்டில் போடுற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்காது, சாதி மத வேறுபாடு இல்லாத அரசியல், எல்லாருக்குமான ஈக்குவல் அரசியல் தான் நடக்கும், மக்களாட்சி தான் நடக்கும். விஜய் அவர்கள் சொன்னதை ஒவ்வொருத்தரும் டிவிகே எம்எல்ஏஸோ டிவிகே மினிஸ்டர்ஸோ பார்த்தே பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அது என்னதான் மீடியாக்கள் அதை தவறாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நரேட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்புறம் மரகதம் குமரவேல் அவர்கள் அவங்களும் ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு மாறினது அப்போ மதுராந்தகத்தில் நடந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு மீட்டிங்கே அதுக்கான ஒரு சாட்சி. கிட்டத்தட்ட 25,000-30,000 தொண்டர்கள் வந்து ஃபுல்லாக இந்த சைட் வந்துட்டாங்க, அந்த சப்போர்ட்டர்ஸ் டிவிகேக்கு வந்துட்டாங்க ஏடிஎம்கே இது சொல்லும்போது. ஸோ அந்த அடிப்படை தொண்டர்களும் மாறுறாங்க, எம்எல்ஏஸும் ரிசைன் பண்ணுறாங்க, பழைய மினிஸ்டர்ஸாக இருந்தவங்களும் வந்து அதாவது இப்போ எம்எல்ஏஸாக இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் கூட வந்து போக்குவரத்து துறையை சேர்ந்தவர் தான், பழைய மினிஸ்டர் அவர். ஸோ இப்போ வந்து அவரோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்களாம் எந்தெந்த தொகுதியில் திருப்பி நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பை எலெக்ஷன் வரும்போது. சரி, இதுக்கு நடுவில் சீமான் அவர்கள் பேச்சு அடிப்படைதேப்பா அவர் என்ன அப்படின்னு சொல்லும்போது
அவர் வந்து அம்பாசமுத்திரத்தில நிப்பாரு அப்படிங்கிற மாரி, அதுவும் பொதுச் செயலாளரா நிப்பாரு. ஏடிஎம்கே யார் சார்பிலும் இல்லாம ஏடிஎம்கே, டிஎம்கே ஓடது அந்த ஒரு கனெக்ஷன்ஸோட பொதுச் செயலாளரா நிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அது நடக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் எப்பயுமே ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரானவரு. இந்த மாதிரி வந்து அவரது வந்து நாம் தமிழர் கட்சின்னு அவர் பேசின கொள்கைக்கு எதிரா வந்து கண்டிப்பா அவரோட கொள்கைக்கு எதிரா தான் கண்டிப்பா அவர் ஏடிஎம்கே, டிஎம்கே விமர்சனம் பண்ணியிருக்காருன்னும்போது, இப்போ பொதுச் செயலாளரா வந்து நிப்பாரு. பொதுவா நிப்பாரு. 2 கட்சிக்குமான ஒரு விஷயமா நிப்பாரு. இல்ல டிவிகேக்கு அகைன்ஸ்டா நிப்பாருன்னு சொல்றது, அவரு இவ்ளோ வருஷமா கட்டி காப்பாத்துன அவரோட கட்சி கொள்கைய விட்டு குடுக்குற மாரி தான் ஆகும்ன்னும்போது, அந்த டெசிஷன அவர் எடுப்பாரான்னு தெரியல. ஒருவேள அவர் தனியா அவரா நின்னா கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஎம்கே, ஏடிஎம்கே சார்புல நின்னா அது கண்டிப்பா ஜனங்களுக்கு தெரிஞ்சிரும். இவங்க டிவிகேக்கு எதிரா தான் அவர நிக்க வைக்கிறாங்கன்னு. ஸோ இந்த இடத்துல டெசிஷன் எடுக்க வேண்டியது அவர் சீமான் அவர்கள் தான். அவர் வின் பண்றாரு, பண்ணல. அட்லீஸ்ட் அவருக்குன்னு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அவருக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அத அவர் இழுத்து புடிச்சு என்னமோ ஒண்ணு பண்ணி அவர் டெபாசிட் இல்லாம கூட இந்த எலக்ஷன்ல தோத்து இருக்கலாம். பட் ஆனா அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னா, இதுல இப்படி நின்னாருன்னா அந்த ஒரு வேல்யூவும் அவருக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஏன் அது பர்ட்டிகுலரா அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அங்க வந்து இன்னொரு ஒரு ஹிடன் அஜெண்டாவா சொல்லப்படுறது, அங்க நாடார் நெறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்க அது சார்பா அவங்களோட சார்பா வந்து அந்த கம்யூனிட்டி சார்பா சீமான் அவர்கள நிக்கனா கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாரி இங்க ஒரு ஹிடன் அஜெண்டா, ஹிடன் ஸ்ட்ராட்டஜியும் பேசப்படுதுன்னா, இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதெல்லாம் மக்களோட முடிவுக்கு எதிரான விஷயங்களா தான் திருப்பி திருப்பி ஏடிஎம்கே, டிஎம்கே கையில எடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான். டிஎம்கே வந்து டிஎம்கேனாவா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா யாரா வேணா இருக்கட்டும். போன வாட்டி எடப்பாடி அவர்கள் இருந்ததோ, இல்ல இந்த வாட்டி டிஎம்கே இருக்கிறதோ இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி சரியா செயல்படலன்னா, அதோட குற்றங்கள நீங்க எடுத்து வச்சு ஜனங்க கிட்ட ரீச் ஆகுறீங்க. ஜனங்களோடது தேவை இதுவா இருக்கு. ஆனா நீங்க இத செய்யல அப்படின்னு சொல்லும்போது, உங்களோடது குற்றச்சாட்டுகளோ, உங்களோடது அந்த ஸ்டாண்டோ ஜனங்க கிட்ட செல்லுபடியாகும். ஆனா இப்ப ஜனங்க இவங்க புதுசு டிவிக்கு அவங்களுக்கு டைம் குடுக்கணும். இல்ல அவங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்ற மாற்றங்களே எங்களுக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜனங்க டிவிக்கு கூட ஒத்து போயிட்டு இருக்க இந்த டைம்ல நீங்க டிவிகேவ குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அது மக்கள குறை சொல்றதா தான் ஆகும். மக்கள் முடிவ குறை சொல்றதா தான் ஆகும். மக்கள தற்குறின்னு ஏற்கனவே நீங்க சொல்லி நெறைய வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னும்போது, திருப்பி திருப்பி இந்த தப்ப கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த வாட்டி எதிர்க்கட்சியா டிஎம்கே இருக்குமா, ஏடிஎம்கே இருக்குமான்றதுலயே நடுவுல புகுந்து எடப்பாடி அவர்களே எதையோ ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா அதுவரைக்கும் எடப்பாடி அவர்களோட கட்சி வந்து மெஜாரிட்டியோட இருக்குமா அப்படிங்கிறது இந்த ரெசிக்னேஷன்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது ரூட் லெவல்லே அடி வாங்கும் போல இருக்குது. டிஎம்கே அடி வாங்கினது அந்த கட்சி வந்து ஜனங்க கிட்ட ரீச் ஆகலை அப்படிங்கிறதுல அடி வாங்கினது டிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கேயோட ரெசிக்னேஷன்ஸோ, ஏடிஎம்கே எம்எல்ஏஸோ இப்போ இவங்க சைடில் மாறுறது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கிளாஷே பார்க்கும்போது கட்சின்னு ஒன்று இருக்குமா ஏடிஎம்கே இது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. புரட்சி தலைவர் அவர்களோட கொள்கையோ இல்லை அம்மா அவர்களோட கொள்கையோ பின்பற்றவங்க ஸ்ட்ராங்காக டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கான ஏமாற்றம் இருக்காது, கண்டிப்பாக டிவிகே அதை வந்து சரியாக செய்யும் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்மார்ட்டாக விஜய் அவர்கள் அம்மாவோடது கொள்கையும் புரட்சித் தலைவர் அவர்களோட கொள்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு டிவிகேக்கு இவங்க சொல்கிறாங்க டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது, கொள்கையெல்லாம் டிஎம்கே இது இருக்குது, செய்யறது மட்டும்தான் டிவிகேன்னு. என்னோட பார்வையில் அவர் ஸ்மார்ட்டாக டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக ஆட்சி நடத்தணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக தான் பிரச்சாரம் பண்ணார். இப்போ ஆட்சியும் அப்படி தான் நடக்குது. அப்போது டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக காலங்காலமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இந்த சைடு வந்து அவர் அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தும் போது அவர் இன்னுமே ஏடிஎம்கேவோடது ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, அடிப்படை தொண்டர்கள்னு கட்சிக்குள்ளே இருக்கவங்க மட்டும் இல்லை, பொது ஜனங்க கூட இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது. ஏடிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், காலங்காலமாக புரட்சி தலைவருக்கும் அம்மாக்கோ ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ என்ன டிவிகே போடலான்னா டிவிகே வின்ன இருக்குது, எங்களுக்கு சந்தோஷம் தான், டிஎம்கேக்கு எதிராக யார் வந்தாலும் அது என்ன எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த மாதிரி பொது ஜனங்களும் யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது பை எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஓட்ஸ் ஃபுல்லாக டிவிகேக்கு வரும்னா அப்போ டிஎம்கே ஆல்ரெடி தனியாக நிற்குதுன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க பை எலெக்ஷனில் உங்களோட நிலைமை என்னன்னு.